அன்பான தமிழுங்களே உங்களை ஷெக்மத ஸ்டார் சி சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். நாம இப்போ பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா, கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் ஆஃப் யுவர் பர்சன். பைல் 1க்கான கார்டு பார்த்தீங்க அப்படின்னா இது, பைல் 2க்கான கார்டு பார்த்தீங்க அப்படின்னா இது. நான் ஷஃபில் பண்ணதை வந்து நான் வந்து டெலிட் பண்ணிட்டேன். ஏன்னா இந்த கார்டில் இருக்கிற பிக்சர் வந்து இட்ஸ் ஹிட். அதனால நான் வந்து திரும்ப ரீரெக்கார்ட் தான் பண்ணுறேன் இந்த இன்ட்ரடக்ஷனை. ஸோ ஷஃபிலிங் நீங்கள் பார்க்க முடியாது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இங்கே வந்து ஒரு கூட்டுப்புழு மாதிரி தான் இருக்கீங்க. ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியடில் இருக்கீங்க. உங்கள் சிறகுகள் வந்து மடங்கி வளைஞ்சிருக்கு. அந்த சிறகுகள் மேலே தான் நீங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கீங்க. மேபி உங்கள் சிறகுகள் வந்து இப்போதைக்கு ஒரு ரெஸ்ட் பீரியடில் இருக்கலாம். இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தனிமையில் இருக்கீங்க. உங்கள் பர்சனோட காதலை நீங்கள் உணர்றீங்க. ஆனால் உங்கள் பர்சன் உங்கள் வாழ்க்கையில் இல்லை. ஸோ இதுதான் இப்போ உங்களோட கரண்ட் ஃபீலிங். உங்களோட கரண்ட் ஃபீலிங் நம்ம இப்போ வந்து இந்த ரீடிங்க்கான, அதாவது பைல் 1க்கான ரீடிங்குள்ளே போகலாம். ப்ளீஸ் press pile 1 current feelings and emotions. முதல்ல நம்ம ஓவரால் எனர்ஜி பார்த்துலாம். It is important right now to take step back and spend some time alone instead of placing your focus on another. Now is the time to give to yourself. அதனால தான் இங்கே வந்து இந்த பிக்சர் இருக்குது. பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது உங்களுக்கான கைடன்ஸ். இப்போ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது. இப்போ உங்களோட ஃபோக்கஸ் வந்து உங்களோட பர்சன் மேலே இருக்கணும்னு அவசியமே கிடையாது, அவசியமும் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போது நீங்கள் உங்களையே பாதுகாத்துக்கிற, உங்களுக்கே நீங்கள் வந்து அந்த காதலை அன்பு கொடுத்துக்கூடிய நேரம். ஃபஸ்ட் உங்களை பாருங்கள், அப்புறம் அடுத்தவங்கள பார்க்கலாம். மேபி உங்கள் காதலில் பேலன்ஸ் இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் கொடுத்துட்டே இருக்கீங்க, அந்த சைட்லேருந்து எதுவுமே வராமல் இருக்கலாம். பட் பார்க்கலாம் கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் உங்கள் பர்சன் என்ன சொல்கிறாங்கன்னு. பட் உங்களோட கைடன்ஸ் என்ன இப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ கொடுத்தது போதும், அமைதியாக இரு அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளீஸ் ப்ளஸ் பைல் 1 பர்சனோட கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ். பைல் 1 பர்சனோட கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ். பைல் 1 பர்சனோட கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ். பைல் 1 பர்சனோட கரண்ட் ஃபீலிங் அண்ட் எமோஷன்ஸ். ஓ பிதுங்கிக்கிட்ட வெளியில் வராங்க. மேபி உங்கள் பர்சனை யாராவது கண்ட்ரோல் பண்ணுறாங்களா இருக்கலாம். 8 of Wands கம்யூனிகேஷன். இங்கே கவலைப்பட தேவையில்லை. பாட்டம் டெக்கில் பார்த்தீங்க அப்படின்னா கம்யூனிகேஷன் வருது. செலிப்ரேட் பண்ண போகிறீங்க. நிறைய விச்சஸ், சோல் ஃபேமிலி. கூடிய சீக்கிரம் நீங்கள் வந்து ஒரு புது வீட்டில் ஒரு கோலாகலமான குதூகலமான ஒரு சந்தர்ப்பத்தில் இருக்க போகிறீங்க. உங்கள் பர்சன் மேபி இதை தான் உங்களுக்கு இந்த ரீடிங் மூலம் சொல்ல விரும்புகிறாங்க. அடம் பிடிச்சி வெளியில் அந்த கார்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, த மூன். டேக்கிங் டைம் ஃபார் டீப் செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் இஸ் எசென்ஷியல். மேபி உங்கள் பர்சன் வந்து இப்போதைக்கு நீ எதை பற்றி டென்ஷனாக ஆக வேண்டாம், உன்னோட விஷயங்களை நீ ஃபோக்கஸ் பண்ண. எஸ்பெஷலி வந்து பார்த்திங்க அப்படின்னா நியூ மூன், அந்த மூனோட லைட்டில் வந்து நீங்கள் உட்காந்து உங்களை பற்றி யோசிக்கிறீங்க, உங்களோட எதிர்காலத்தை பற்றி யோசிக்கிறீங்க. மேபி நீங்கள் சைக்கிக்காக இருக்கலாம். அதனால தான் உங்கள் பர்சன் சொல்கிறாங்க, டேக் ரெஸ்ட் பேபி, நான் எங்கேயும் போக போகிறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போதைக்கு நீ உன்னோட இதில் ஃபோக்கஸ் பண்ண, நான் பார்க்குறேன் அப்படின்றாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்டிஸ். ஓ மை காட். Stick to your truth and everything will turn out just fine. இப்போதைக்கு பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உனக்கு சரின்னு படுற உண்மைகளோட நீ வந்து வாழ ஆரம்பிக்கும். அந்த உண்மையில் வந்து நீங்கள் ரிஃப்ளெக்ட் பண்ணுங்கள், ஜேர்னல் பண்ணுங்கள். இதை தான் சரி, அதுதான் சப்போஸ் எக்ஸாம்பிள் உங்கள் பர்சன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ என்னை பற்றி கவலைப்பட வேண்டாம், உனக்கு எது சரின்னு படுதோ அதை செய் அப்படின்றாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் உண்மையான நம்புகிற விஷயங்களை வந்து யோசிக்க ஆரம்பிக்கும் போது, சப்போஸ் உங்கள் பர்சன் வந்து உங்ககிட்ட பேசாமல் இருக்குது சரியில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஆக்ட் அப்பான் இட். அதுதான் பிரபஞ்சம் சொல்கிறாங்க. அது சரியில்லைனாலும் அது சரியில்லை தான். அந்த மாதிரி அவங்க வந்து அவங்களோட விஷயங்கள்லேருந்து வெளியில் வர வரைக்கும் போதும் நீங்கள் எஃபர்ட் போட்டது அப்படிங்கிறாங்க பிரபஞ்சம். உங்கள் பர்சனும் சொல்கிறாங்க, டேக் அ பாஸ், டேக் அ பிரேக். நான் வந்து என்னோட சரியான தருணத்தில் வந்து ஆக்ஷன் எடுப்பேன்றாங்க. டு லெட் கோ ஆஃப் செல்ஃப் இம்போஸ்ட் லிமிட்டேஷன். நீங்கள் வந்து ஒரு லிமிட்லெஸ் பீயிங். உங்கள் பர்சன் அப்படி தான் சொல்கிறாங்க, உன்னால் எதையுமே பண்ண முடியும், நீ வந்து ஒரு வட்டத்துக்குள்ளே சுருக்கிக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் ரொம்ப பொறுமைசாலின்னு நினைக்கிறாங்க. இப்போதைக்கு உங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக வந்து நீங்கள் தான். நீங்கள் வந்து வெளியில் எங்கேயும் தாவி போகணும்னு அவசியம் இல்லை, தாவவும் வேண்டாம் அப்படின்றாங்க பிரபஞ்சம். ப்ளீஸ் ப்ரெஸ் கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் ஆஃப் கலெக்டிவ்ஸ் பைல் 1 பர்சன். கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் ஆஃப் பைல் 1 பர்சன். யூ ஆர் த பெஸ்ட் திங், யூ ஆர் மை பெஸ்ட் பார்ட். ஸோ உங்களுக்கு எந்த வந்து டவுட்டும் தேவையில்லை. இப்போதைக்கு என்ன சரி நான் வந்து என்னதுலேயே ஃபோக்கஸ் பண்ணால் அவர் போயிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னா தேவையே இல்லை அந்த பயம் உங்களுக்கு.
ஏன்னா அது டிவைன் லவ்வாக இருக்க பட்சத்தில் அவங்க போக மாட்டாங்க. அவங்களும் உங்கள் அளவுக்கு அதே அளவு காதல் வச்சுட்ருப்பாங்க. ஏன்னா ட்வின் ஃப்ளேம் ஜர்னின்னு அதுதான் கான்செப்டே. நீங்கள் வந்து உங்களோட வேலையை பாருங்கள். சரியான தருணத்தில் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 8 ஆஃப் வான்ஸ் கம்யூனிகேஷன் உங்கள் கிட்ட வரும். அவங்க பண்ணுற ஐடியாவில் தான் இருக்காங்க. பட் இட்ஸ் டேக்கிங் சம் டைம். ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்க ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. மேபி உங்கள் பர்சன் வந்து எது நியாயமோ அதை செய்யணும்னு நினச்சிட்ருக்காங்க. அதை பற்றி தான் யோசிச்சுட்ருக்காங்க. எது சரி எது தப்பு, நம்ம பண்ணுறது எங்கே தப்பான விஷயம், நான் வந்து எந்த இடத்துல நியாயமாக இல்லை. மேபி அதை பற்றின சிந்தனைகள் அவங்களுக்கும் இருக்குது. அதனால தான் பிரபஞ்சம் டேக் அ பாஸ் அப்படின்றாங்க. உங்கள் பர்சன் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. எஸ்பெஷலி நைட் டைமில் தூங்க போகும்போது அவங்க உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. மண்டை சூடாகுது, கோவம் வருது. மேபி அவங்க நான் சொன்ன மாதிரி தான் யாரும் அவங்கள பிளாக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கோவம் வருது. ஏன்னா அவங்க வாழ்க்கையை அவங்களால வாழ முடியல. இந்த மாதிரி ஒரு தடையினால் சந்தோஷமாக இருக்க முடியல. ஏன்னா நீங்கள் தான் அவங்களோட உலகம் மாதிரி இருக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆனால் மேபி நீங்கள் தள்ளி இருக்கீங்க, விலகி இருக்கீங்க, நீங்கள் உங்களில் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அவங்க சரியான விஷயங்களை செய்யலைன்னு அவங்களுக்கே ஒரு விஷயம் புரியுது. அதை தான் அவங்க சொல்கிறாங்க இந்த ரீடிங் மூலம். ஐ விஷ் யுவர் ஹியர். அவங்க பக்கத்தில் நீங்கள் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. உங்களோட அருகாமைக்காக அவங்க ஏங்கிட்டு இருக்காங்க. கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் ஆஃப் pile 1 persons, please. Current feelings and emotions. Resonance. Find the resonance in the shared frequencies. Feel each other's heartbeat in sync. ஸோ ரெசனன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தவங்களோட ஒருத்தவங்க ஒத்து போகிற எனர்ஜி. நீங்கள் தனிமையில் இருந்தாலும் உங்களால் அவங்கள உணர முடியும்னு பிரபஞ்சம் சொல்கிறாங்க. ரெசனன்ஸ் உங்களால் அவங்களோட ஹார்ட் பீட்டை உணர முடியும், அவங்களால உங்களோட ஹார்ட் பீட்டை உணர முடியும். இதுக்கு வந்து நீங்கள் பெருசாக வந்து நேரில் தான் பார்த்துக்கணும், பேசிக்கணும் அப்படின்ற எந்த அவசியமும் இல்லை. ஜஸ்ட் உங்கள் எனர்ஜி போதும். அந்த வைப் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் அவங்களும் நினைக்கிறாங்க, அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் நீங்கள் நினைக்கிறீங்க. யூ கேன் பிக் அப் மீடியேட்டர். பாட்டம் டெக்கில் பி ஈச் அதர்ஸ் மீடியேட்டர், பேலன்சிங் த ஸ்கேல்ஸ் ஆஃப் எமோஷன். இங்கே பேலன்ஸ் இல்லாதனால தான் இப்போ பிரச்சனை. சீக்ரெட் கார்டன். மேபி உங்கள் பர்சன் ரொம்ப சீக்ரெட்டிவாக ஏதோ ஒரு விஷயத்த உருவாக்கிட்டு இருக்காங்க. மேபி இந்த மாதிரி ஒரு வீடு, இந்த வீட்டுக்கான பாதை இங்கே இருக்குது. எ டோர் டு அ நியூ ஹோம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா. ஸோ கூடிய சீக்கிரம் ஏதோ ஒரு விஷயத்த சால்வ் பண்ணிவிட்டு உங்ககிட்ட வருவாங்க. இது மேபி அவங்க வந்து குட்டி கம்யூனிகேஷன் உங்களுக்கு வரும் அப்படின்னு பிரபஞ்சம் சொல்கிறாங்க. ரொம்ப டென்ஷன் பண்ணாத, ஒரு குட்டி கம்யூனிகேஷன் உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லு அப்படின்றாங்க. ஸோ இங்கேயே வந்து கிளாரிட்டி இருக்குது. ஒரு சோடு பார்க்குறேன். நான் இங்கே பார்த்த கார்ட்லேயும் ஒரு சோடு இருக்குது. ஸோ உங்கள் பர்சன் நியாயத்துக்காக ஒரு விஷயம் பின்னாடி பேக்ரவுண்டில் போயிட்டுருக்கு. நான் பண்ணுறது எது சரி, நான் எங்கே தப்பு பண்ணுறேன், நான் இந்த கனெக்ஷனுக்கு எங்கே நியாயமாக இல்லை அப்படின்னு ஏதோ ஒரு விஷயத்தை யோசிச்சுட்ருக்காங்க. தே ஆர் ரிஃப்ளெக்டிங். ரொம்ப பொறுமையாக ஒரு விஷயத்த எடுத்துகிட்டு போகும். எடுத்தேன் கவுத்தேன்னு எதுவும் பண்ண வேண்டாம்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து இந்த காதலில் ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க வந்து சமாதான புறாவாக இருங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க கோவமாக இருக்க பட்சத்தில் அவங்க கோவத்தை தணிக்கிற ஆளாக நீங்கள் இருங்க. நீங்கள் கோவமாக இருக்க பட்சத்தில் உங்களோட கோவத்தை தணிக்கிற ஆளாக அவங்க இருக்கட்டும். நீங்கள் 2 பேரும் இருக்க சூழ்நிலையில் வேறு யாராவது ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து பேசி தீர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க பிரபஞ்சம். ப்ளீஸ் ப்ளீஸ் கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் ஆஃப் pile 1 person. Clarity again. Ace of Wands. Passionate new beginning. Divine intervention. இங்கேயும் நான் வீடு பார்க்குறேன். மேபி உங்கள் பர்சன் வீடு கட்டுறாங்க, இல்லை வீடு பார்க்குறாங்க. சம்திங் அபவுட் அ ஹவுஸ், அ ஹோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஏஸ் ஆஃப் கப்ஸ், ஏஸ் ஆஃப் வான்ஸ் அண்ட் ஏஸ் ஆஃப் கப்ஸ். நியூ பிகினிங். என்ன சொல்கிறது, ஏற்கனவே பொங்கி வளைஞ்சிட்ருங்க இந்த காதல் வாழ்க்கையில் உங்கள் பர்சன் வந்து ஒரு ஸ்டேபிளான ஒரு காயினை கொண்டு வந்து உள்ளே போனாங்க. அதாவது அந்த காயின் வந்து இனிமேல் வந்து க்ரோ ஆகிட்டே இருக்கும். அதனால தான் உங்கள் பர்சன் டைம் எடுத்துக்கிறாங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்த சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, இல்லைனா வந்து உங்களை ரொம்ப செக்யூர்டாக வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. பிகாஸ் யூ ஆர் த குயின் ஆஃப் பென்டிகிள்ஸ். பாட்டம் டெக்கில் பார்த்தீங்க அப்படின்னா குயின் ஆஃப் பென்டிகிள்ஸ் எனர்ஜி. ஸோ இதுதான் அவங்க வந்து யோசிச்சுட்ருக்க விஷயம். பின்னாடி ஓடிட்டுருக்கிறது இதுதான். என்ன அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஸ்டேபிளான லைஃப்பை கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. மேபி நீங்கள் ஆல்ரெடி வந்து ஓரளவுக்கு உங்களை பற்றி நீங்களே அக்கறை எடுத்து உங்களை பற்றி நீங்களே யூ ஆர் டேக்கிங் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். அந்த மாதிரி ஒரு எனர்ஜி உங்களுக்கு பெருசாக வெளி சைடு இன்ஃப்ளூயன்ஸ் யாரும் தேவையில்லை. யூ ஆர் குட். அதனால் இந்த பர்சன் வந்து நான் எப்படி வந்து இவள் வாழ்க்கையில் ஒரு சப்போர்ட் சிஸ்டமாக இருக்க போகிறேன், நான் என்ன வந்து இவளுக்கு கொடுக்க போகிறேன், இந்த அழகான ஜீவனுக்கு என்ன மாதிரி ஒரு செக்யூரிட்டி அவங்க வாழ்க்கையில் கொண்டு வர போகிறேன் அப்படின்னு தான் அவங்க யோசிச்சுட்ருக்காங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் ஆஃப் pile 1 person.
இந்த நியூ பிகினிங்கை நீங்கள் இழக்கணும், இந்த மிஸ் பண்ணணும் நிறைய பேர் நினைக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 2 பட்டர்ஃப்ளை இருக்குது. இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் வந்து இட் வில் பி ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டி, இது வந்து ட்வின் ஃப்ளேம் ஜோனோட சாம். அந்த ஒரு பீட் வந்து கீழே விழுந்தது. நிச்சயமாக நீங்கள் வந்து இந்த காதலை மிஸ் பண்ணணும்னு நிறைய பேர் போராடிட்டுருக்காங்க. தட்ஸ் ஃபார் ஷுர். நீங்கள் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடணும், இந்த காதல் வாழ்க்கை வந்து கிரவுண்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுல நிறைய பேர் வந்து ஃபோக்கஸ்டாக இருக்காங்க. அதனால் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். பைல் 1. ஸோ இதுதான் இப்போது உங்களோட பர்சனோட கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ். கண்டிப்பாக இது வந்து ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி தான். நீங்கள் 2 பேரும் வித்தியாசமான ஆளாக இருந்தாலும் உங்கள் 2 பேர்த்து வாழ்க்கையிலே இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரே பட்டர்ஃப்ளை. 2 பேரும் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கோ த்ரூ பண்ணுறீங்க. அதனால தான் இந்த டிலே. ஐ திங்க் யூ கேன் see this. 2 அழகான பட்டர்ஃப்ளை, ஆனால் 2மே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஐ திங்க் உங்களோட பார்க்க முடியுமான்னு தெரில. காட் இட். இதுதான் உங்களோட பட்டாம்பூச்சி. நீங்கள் ஒரு விதமான பட்டாம்பூச்சின்னா உங்கள் ஆள் வந்து வேறு விதமாக இருக்காங்க. பட் 2 பேருமே பட்டாம்பூச்சி தான். நம்ம பைல் 2க்கான ரீடிங்க்கு போகலாம். பைல் 2க்கு உங்களை வரவேற்கிறேன். பைல் 2ஓட ஓவரால் எனர்ஜி பார்த்தீங்க அப்படின்னா, close your eyes and tell yourself that you deserve to feel joyful. You can allow joy into your life regardless of the circumstances you currently find yourself in. உங்கள் காதல் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இப்போ இல்லை. அது வந்து இந்த பிக்சர்லேருந்து ரொம்ப தெளிவாக தெரியுது. பட் நீங்கள் அவங்களோட எனர்ஜியை சென்ஸ் பண்ண முடியும், அவங்களோட காதலையும் உணர முடியும். ஆனால் வந்து அவங்களோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் வந்து உங்கள் வாழ்க்கையில் இல்லை. ஸோ அதனால் பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க இல்லைன்னா நீங்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது. நீங்கள் உங்கள் சந்தோஷத்தில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நிச்சயமாக கூடிய சீக்கிரம் இந்த சந்தோஷம் வந்து ரெட்டிப்பாகுமே தவிர கம்மியாகாது. ஸோ அட்ராக்ட் ஜாய். அந்த அட்ராக்ஷன் வந்து உங்கள் பர்சனை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரும். ஸோ இப்போதைக்கு நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ் பைல் 2க்கான current feelings and emotions. Pile 2 personoda 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 current feelings and emotions. Strength, 7 of Wands, 8 of Pentacles. உங்கள் பர்சன் கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயத்தில் ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு நிச்சயமாக ஸ்பிரிச்சுவல் சப்போர்ட் இருக்குது. மேபி அவங்க ஏதோ ஒரு விஷயத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான விஷயங்களில் தீவிரமாக ஈடுபட்டிருக்காங்க. அதுதான் நான் பார்க்குறேன். 7 of Wands. நிச்சயமாக உங்கள் பர்சன் உங்களை நோக்கி வரதில் ஒரு சேலஞ்ச் இருக்குது. கண்டிப்பாக மேபி ஃபேமிலியாக இருக்கலாம், இல்லைனா கூட இருக்கவங்களுக்கு உங்கள் கனெக்ஷன் பிடிக்காமல் இருக்கலாம், இல்லைனா சில தேவையில்லாத அவுட் சைட் ஃபோர்ஸோட என்ன சொல்கிறது, ஒரு மூக்கு நுழைக்கிற விஷயம் இருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு விஷயமா நான் உங்கள் பர்சன் வந்து அசைகிற மாதிரி இல்லை. பார்த்தீங்க அப்படின்னா அவங்க யார் என்ன சொன்னாலும் சரி, அவங்க பாட்டுக்கு ஜாலியாக தலையை கீழே போட்டு நீங்கள் சொல்லி முடிச்சிட்டிங்களா எல்லோரும் நான் போகலாமா அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்களே தவிர, அவங்க சொல்கிறது அவங்க மண்டையில் ஏறுற மாதிரி தெரியல. பட் சுற்றி இருக்கவங்க முயற்சி பண்ணிகிட்டே இருக்காங்க. எறும்பு ஊற கல்லும் தேயும் நினைக்கிறாங்க. 9 of Swords. லேட் நைட்டில் வந்து முழிச்சிட்டு ரொம்ப வேதனையோடு இருக்காங்க. கண்டிப்பாக அது வந்து டார்க் நைட் ஆஃப் த சோல். 9 of Swords வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு உங்களை விட்டு விலகி இருக்கிறது வந்து இட்ஸ் லைக் உயிர் போகிற வேதனை மாதிரி இருக்குது. இல்லைனா அவங்க ஒரு டஃப் சுச்சுவேஷனில் இருக்காங்க. இந்த மாதிரி கூட இருக்கவங்க போட்டி பொறாமல் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவங்க நைட்டில் தூங்க விட மாட்டேங்குது. அதே சமயம் வந்து உங்களை விட்டு விலகி இருக்கிறதும் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா உங்களோட காதலை அவங்களால உணர முடியுது. இட்ஸ் லைக் இங்கே பார்த்திங்க அப்படின்னா உங்களோட காதலோட சக்தி அவங்கள வந்து தூரத்தில் இருந்தாலும் அவங்கள போய் அடையுது. அது அவங்களுக்கு உணர முடியுது. உங்களோட காதலோட ஆழம், ஸ்ட்ரென்த். நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆள்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்க சொல்கிறாங்க, நான் ஒன்றும் அவ்வளோ சீக்கிரம் வந்து இவங்க பண்ணுற ட்ராமாவுக்கு விழக்கூடிய ஆள் இல்லை, நான் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆள் தான், ஸோ டோன்ட் வரி அப்படின்னும் சொல்கிறாங்க. ஸோ ஏதோ ஒரு விஷயத்தை அவங்க பில்ட் பண்ணிகிட்ருக்காங்க. மேபி அதை பற்றி அவங்க டிஸ்கஸ் பண்ண விரும்பலை. பட் உங்களுக்கு வந்து ஆறுதல் சொல்கிறாங்க, கவலைப்படாத, நான் வந்து வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் வந்து என்ன ட்ராமா போட்டாலும் இந்த எண்ட் வந்து நான் எடுக்கிற முடிவு தான் அப்படின்ற மாதிரி கேரக்டர் உங்கள் பர்சன். ப்ளீஸ் ப்ரெஸ் பைல் 2 பர்சனோட கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ். மேபி உங்கள் த்ரோட் சக்கராவை யாராவது ப்ளாக் பண்ணுறாங்களா இருக்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ.
Pile 2 personோட current feelings and emotions, please. Pile 2 personோட current feelings and emotions. Pile 2 personோட current feelings and emotions. Pile 2 personோட current feelings and emotions. Pile 2 personோட current feelings. Oh, not to be corny, but I am so happy you popped into my life. ஸோ அவங்கள சுற்றி என்ன சூழ்நிலைகள் நடந்ததுனால அவங்க பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. நீங்கள் அவங்க வாழ்க்கையில் வந்து மூக்க நுழைச்சதுக்கோ இல்லைன்னா எட்டி பார்த்ததுக்கோ. ஸோ அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. அவங்க உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்ற கவலை உங்களுக்கு தேவையில்லை. சச் அ ஸ்வீட் ஹார்ட். இங்கே பார்த்தீங்கன்னா ஐ எம் ஸோ கிளாட் யூ ஆர் மைன். நீங்கள் அவங்க வாழ்க்கையில் வந்ததுக்காகவும் நீங்கள் அவங்களுடையவங்களாக இருக்கிறதுக்காகவும் அவங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஸோ இங்கே எத்தனை ட்ராமா நடந்துட்டு இருந்தாலும் அவங்களுக்கு அதை பற்றி அக்கறை இல்லை. அவங்களுக்கு உங்களை பற்றின புரிதல் இருக்குது. நீங்கள் அவங்க வாழ்க்கையில் வந்ததுக்காக ரொம்ப 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 சந்தோஷம்தான் படுறாங்களே தவிர அவங்க வந்து இதுக்காக வந்து அப்செட் ஆகிற மாதிரி இல்லை. இல்லைனா அது வந்து அவங்கள வந்து பாதிக்கும்னு அவங்களுக்கு தோணலை. கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் பைல் 2% ப்ளீஸ். கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் பைல் 2%. Language. Learn the language of each other's love. Communicate the depths of the soul. ஸோ உங்கள் காதல் வந்து ரொம்ப ரொம்ப ஆழமான காதல். இதில் வந்து நீங்கள் வந்து சாதாரண மொழிகள் பேசி உங்கள் காதலை பகிர்ந்துக்கணும்னு அவசியம் இல்லை. பிரபஞ்சம் சொல்கிறாங்க உங்கள் சோலோட லாங்குவேஜ் வந்து ரொம்ப ரொம்ப தனித்துவமானது. அதை நீங்கள் பேசினா போதும். இந்த காமன் லாங்குவேஜை பேசி உங்கள் காதலை ஷேர் பண்ணிக்கணும்னு அவசியமே இல்லை அப்படின்றாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி லிசனிங். ட்ரூ அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்டார்ட்ஸ் வித் லிசனிங் இன் சைலன்ஸ். ஸோ ஒரு உண்மையான புரிதல் எங்கே வரும் அப்படின்றாங்கன்னா அமைதியாக வந்து நீங்கள் உங்கள் பர்சன் சொல்கிறத கேட்குறதுல தான். ஸோ உங்கள் பர்சன் வந்து உங்ககிட்ட பேச வந்தாங்கன்னா ரொம்ப அமைதியாக கேளுங்க. லைக் ஒரு மூவியை பார்க்குற மாதிரி. இந்த மூவி பார்க்கும்போது நம்ம எதாவது பேசுவோமானோ அந்த மூவி முடிகிற வரைக்கும் வாய மூடின்னு இருப்போம். அதுக்கப்புறம் தான் நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி தான் லிசன். மேபி உங்கள் பர்சன் ரொம்ப அழகாக லிசன் பண்ணுவாங்க நீங்கள் சொல்கிறத நினைக்கிறேன். ஏன்னா அவங்க உங்களை வேல்யூ பண்ணுறாங்க. ஹிஸ்ட்ரி, ரைட் யுவர் ஹிஸ்ட்ரி டுகெதர், மேப் அவுட் த ஃப்யூச்சர். ரெண்டு பேரும் உங்கள் வாழ்க்கையை சேர்ந்து தான் பயணம் பண்ண போகிறீங்க. உங்கள் வாழ்க்கை வந்து இணைஞ்சிருச்சு ஆல்ரெடி அப்படிங்கிறது பிரபஞ்சம் வந்து ஒரு சின்ன சைன் மூலம் சொல்கிறீங்க. நான் ஹிஸ்ட்ரி, நீங்கள் வந்து ஒரு வரலாறு சரித்திரம் படைக்கிறீங்க. நீங்கள் அந்த சரித்திரத்தில் ரெண்டு பேர்த்தோட வாழ்க்கையும் தான் எழுதுறீங்க. இட்ஸ் லைக் சுயசரிதம். இல்லைனா வந்து உங்கள் வாழ்க்கையோட ஜேர்னியை வந்து நீங்கள் மேபி ஒரு காதல் ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் இருக்கலாம். இல்லைனா வந்து அதில் வர சேலஞ்சஸை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதா இருக்கலாம். நீங்கள் இதெல்லாம் வந்து உங்களோட விட்டுட்டு போக போகிறதில்ல. இதெல்லாம் வந்து வருங்காலம் உங்களுக்கு பின்னாடி வரவங்களுக்கு இந்த மாதிரி சூழ்நிலையை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிற சில விஷயங்களை வந்து அதுக்கான வழிமுறைகளை விட்டுட்டு போக போகிறீங்க. ரீகிண்டில் த ஓல்ட் ஸ்பார்க், லெட் லவ் ப்ளூம் அ நியூ. ஸோ உங்கள் காதல் வந்து சொரத்து போயிருந்தது, இல்லைனா வந்து ரெண்டு பேர் தனிமையில் இருக்கீங்க, உணர மட்டும்தான் லைக் லாங் டிஸ்டன்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா பிரபஞ்சம் சொல்கிறாங்க இட்ஸ் டைம் ரீகண்டில் பண்ணுங்கள். ரெண்டு பேர் வெளியில் போங்க. இது பார்த்தீங்கன்னா கேம்ப் ஃபயர். ஸோ எங்கேயாவது வெளியில் போகலாம். நீங்கள் இந்த மாதிரி உங்களோட ஃப்யூச்சரை நீங்கள் எப்படி பண்ண போகிறீங்கன்னு பிளான் பண்ணலாம். ஒருத்தங்க பேசுகிறத ஒருத்தங்க லிசன் பண்ணுங்கள். இப்போதைக்கு வந்து நீங்கள் உடனே ஜம்ப் பண்ணணும் அவசியம் இல்லை. பட் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட யூனியனுக்கான வழி என்ன அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிய வரும். நீங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தங்க ரொம்ப ஆழமாக நேசிக்கிறீங்க. 6 of Swords, 3 of Cups. ரெண்டு விஷயம். உங்கள் பர்சன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி கூட்டம் அவங்கள பிளாக் பண்ணுற கூட்டத்தை விட்டு அவங்க விலகி வந்துட்டுருக்காங்க. இல்லைனா நீங்கள் ஆல்ரெடி விலகி வந்துட்டீங்க. ஸோ கூடிய சீக்கிரம் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு செலிப்ரேஷன் காத்துட்ருக்குன்னு சொல்கிறாங்க. You are in the right direction. உங்கள் பர்சனோட எனர்ஜி வந்து எப்போவுமே உங்கள் கூட தான் இருக்குது. மேபி நீங்கள் வந்து ஃபிசிக்கலாக உங்களை பார்க்கலனாலும் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பயணத்தை தனியாக போயிட்டுருக்கேன்னு நினைக்கிறீங்க. பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு உருவம் பின்னாடி இருந்துகிட்டே தான் இருக்குது. எனர்ஜெட்டிக்கலாக உங்கள் பர்சன் வந்து உங்களோட ஜேர்னியில் உங்கள் கூட தான் இருக்காங்க. நீங்கள் தனிமையாக இல்லை. உங்கள் வாழ்க்கையில் தனிமையே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. நீ எங்கே தனியாக போகிறேன்னு நினச்சிட்டு இருக்கேன், நான் தான் உங்க கூட தான் எப்போவுமே இருக்கேன் 24/7 அப்படின்னு சொல்கிறாங்க.
இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 4 ஆஃப் வான்ஸ் செலிப்ரேஷன். அதனால தான் சொல்கிறாங்க செலிப்ரேஷன். இது வந்து கல்யாணம். நீங்கள் ரொம்ப வித்தியாசமான ஆள் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் உங்கள் பர்சன் உங்களை ரொம்ப ரொம்ப நேசிக்கிறாங்க. மேபி இதை தான் பாயிண்ட் அவுட் பண்ணி தான் அவங்கள சுற்றி நிறைய ட்ராமா போயிட்டுருக்கு. அவர் ரொம்ப யூனிக், அவர் விச்சு இல்லைனா வந்து சைக்கிக் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது அப்படின்னு யாரோ அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணலாம். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பரவாயில்ல, ஐ லவ் தட் விச் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் யுவர் பர்சன்ஸ் கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ். பைல் 2 நான் பைல் 1க்கு சார்ம்ஸ் எடுத்தேன். ஸோ பைல் 2க்கு எடுத்துடலாம். ப்ளீஸ் ப்ளீஸ் கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் ஆஃப் பைல் 2. ட்வின் ஃப்ளேம். நான் சொல்லலை உங்களுக்கு வந்து ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி அப்படின்னு. ஓ மை காட், வாட் அ கோஇன்சிடென்ஸ். யூ ஆர் ப்ரொடெக்டட் பை ஏஞ்சல்ஸ் ஆல்வேஸ். இந்த ஏஞ்சல் சார்ம் வந்து நான் வந்தே தீருவேங்குது. நான் 2 ஏஞ்சல் சார்ம் பார்த்தேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இது ஆல்ரெடி வந்து 2 அன்னப்பச்சி தான். ஸோ இந்த 2 அன்னப்பச்சியும் ஒன்றோட ஒன்று பிணைஞ்சிருக்கு. நான் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இது ஒன்றோட ஒன்று பின்னி பிணைஞ்சிருந்தது. 2 எவ்வளோ வித்தியாசமான கலராக இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா 2மே வந்து ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியை சொல்கிற அதே சார்ம் தான். நீங்கள் அதுதான் கம்யூனிட்டி. அதனால தான் கம்யூனிட்டி இங்கே ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து ஐ திங்க் உங்களால் இதை பார்க்க முடியலன்னு நினைக்கிறேன், கிளாரிட்டி இல்லை. நீங்கள் மட்டும் தனியாக இல்லை, இந்த ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் உங்களோட நிறைய பேர் கைகோத்துக்க போகிறாங்க. உங்களை மாதிரியே பயணம் பண்ணுறவங்க, உங்களை மாதிரியே ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் இருக்கவங்க நிறைய பேர் உங்களோட வந்து சேருவாங்க, லைக் சோல் ஃபேமிலி. அதனால தான் உங்கள் வாழ்க்கை தனிமையாக இல்லை இருக்க போகிறதில்ல. ஃபோக்கஸ் வரமாட்டேங்குது. ஐ திங்க் யூ கேன் சே இட். ஐ ஹோப் யூ கேன் see. ஃபோக்கஸ் திரும்ப மிஸ் ஆகுது. ஓகே, அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா யூ ஆர் ஆல்வேஸ் டைரக்டட். உங்களுக்கு எப்போவுமே எது வழி அப்படிங்கிறது தெரிஞ்சிட்டே இருக்கும், உங்களோட வழி புலப்பட்டுட்டே இருக்கும். ஸோ நீங்கள் அதை பற்றி கவலைப்படணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வந்து எங்கே போகிறீங்களோ அங்கே போயிட்டே இருக்கலாம். உங்களுக்கு அடுத்தது என்ன அப்படிங்கிறத பற்றி நீங்கள் யோசிக்க தேவையில்லை. யூ வில் பி கைடட். கூடிய சீக்கிரம் உங்கள் பர்சன் காதலை சொல்லுவாங்க. இட்ஸ் ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி கம்யூனிகேஷன் சார்ம். உங்கள் காதலை அவங்க இன்னும் சொல்லலைங்கிறது வந்து இதில் தெளிவாக தெரியுது. ஸோ கூடிய சீக்கிரம் அவங்க உங்களுக்கு காதலை சொல்லுவாங்க. அதுக்கான வழி அவங்களுக்கு காட்டப்படும். உங்களை சுற்றி எப்போவுமே ஏஞ்சல்ஸ் இருக்காங்க. ஸோ நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படணும் அவசியம் இல்லை. இந்த ஏஞ்சல் உங்களை வழிகாட்டிகிட்டே இருப்பாங்க எப்போவுமே. எங்கே நீங்கள் போனீங்கனாலும் உங்களுக்கு ஏதாவது ஒரு சைன் கிடச்சுட்டே இருக்கும். ஸோ திஸ் இஸ் யுவர் கைடன்ஸ். ஜெய்சனம், காட் பிளஸ் யூ. நீங்கள் மிஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இந்த கம்யூனிகேஷனை பிரேக் பண்ண தான் வந்து நிறைய ட்ராமா நடக்குது. இது வந்து வெளியில் போய் விழுந்தது. அதேமாதிரி பைல் 1லேயும் ஒரு சாம் வெளியில் போய் விழுந்தது. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக பிளாக்கேஜ் இருக்குது. ஆனால் பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா யூ ஆர் ஆல்வேஸ் கைடட், யூ ஆர் ஆல்வேஸ் ப்ரொடெக்டட். ஸோ ஜெய் சாய்ராம், காட் பிளஸ் யூ, ட்ரஸ்ட் யுவர் லவ்.